السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. وجزاء سيئة سيئة مثلها فمن عفا وأصلح فأجره على الله إنه لا يحب الظالمين. और बदी का बदला की जाने वाली बदी के बराबर. ஒரு தீங்கிற்குரிய கூலி அதே அளவு தீங்கே ஆகும் என்பதனை அவர்கள் நினைவில் கொள்கின்றனர். ஆனால் எவர் மன்னித்து சீர்திருத்துகிறாரோ அவருக்குரிய நற்பலன் அல்லாஹ்விடம் உள்ளது. நிச்சயமாக அவன் அநீதி இழைப்பவர்களை நேசிப்பதில்லை. இஸ்லாத்தின் போதனையில் தவறான செயல் செய்வோர், சேதம் விளைவிப்போர், அது எவ்வளவு குறைவான சேதமாக ஏற்படுத்தியிருந்தாலும், பெரிய அளவில் ஏற்படுத்தியிருந்தாலும் அல்லது எதிரியாக இருப்பினும் அத்தகைய ஒவ்வொருவருடனும் சீர்திருத்தம் ஏற்படுத்தும் அம்சமாக இருக்கத்தக்க அளவில் நடந்து கொள்ளுமாறு போதனை செய்யப்பட்டுள்ளது. இஸ்லாத்தில் தண்டனையின் அம்சம் நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் அத்துடன் மன்னிப்பும் கண்டும் காணாமைக்கும் கூட கட்டளை உள்ளது. இந்த வசனத்திலும் கூட நீங்கள் கேட்டதை போன்று இதே கட்டளை தான் உள்ளது. தீமை மற்றும் கெட்ட செயல் செய்பவருக்கு தண்டனை வழங்குங்கள். எனினும் அந்த தண்டனையின் பின்னாலும் கூட அத்தீய செயலை செய்பவர், சேதம் விளைவிப்போர் மற்றும் குற்றவாளிகளுக்கு சீர்திருத்தம் கிடைக்க வேண்டும். ஆகவே சீர்திருத்தம் நோக்கமாக இருக்கிற பட்சத்தில் தண்டனை தருவதற்கு முன் அந்த தண்டனையால் இந்த நோக்கம் நிறைவேறுமா என்பதை யோசிக்க வேண்டும். சிந்தித்த பிறகும் கூட, குற்றவாளிகளின் நிலைமைகளை பார்த்த பிறகும் கூட மன்னிப்பினால் தான் சீர்திருத்தம் ஏற்பட முடியும் என்றால் மன்னித்து விடுங்கள். அல்லது தண்டனை தருவதால் தான் ஏற்பட முடியும் என்றால் தண்டனை தர வேண்டும். மன்னிப்பதும் கூட மிகச்சிறந்த கூலியை பெற்றுத்தரும். இறுதியில் இன்னஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன் என்று கூறி தண்டனை தருவதில் எல்லை மீறுவீர்கள் என்றால் அநீதி இழைப்பவர்களை சார்ந்தவர் ஆவீர்கள் என்பதனையும் தெளிவுபடுத்திவிட்டான். எவ்வாறிருப்பினும் இது அடிப்படை சட்டமாகும்.
தண்டனை மற்றும் சீர்திருத்தம் பற்றி திருக்குர்ஆனில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. இது நமது தனிப்பட்ட வாழ்விலும் சூழ்ந்துள்ளது. மேலும் அரசாங்க விவகாரங்களிலும் சமுதாய விவகாரங்களிலும் சர்வதேச விவகாரங்களிலும் இதுவே அடிப்படையாகும். ஒரு குற்றவாளிக்கு தண்டனை தருவதன் நோக்கம் நாம் ஏற்கனவே கூறியது போன்று சீர்திருத்தம் ஏற்படுத்துவதும் நல்லொழுக்க மேம்பாடும் ஆகும். இஸ்லாம் கூறுகிறது, இவ்விஷயத்தை கண்முன் நிறுத்தியவாறு வெறும் தண்டனைக்கு மட்டுமே அழுத்தம் தராதீர்கள், மாறாக சீர்திருத்தத்தின் பக்கம் அழுத்தம் கொடுங்கள். மன்னிப்பதால் சீர்திருத்தம் ஏற்படும் என்று கருதினால் மன்னித்து விடுங்கள். ஆனால் சூழ்நிலைகள் தண்டனை தருவதால் தான் சீர்திருத்தம் ஏற்படும் என்று கூறினால் தண்டனை கொடுங்கள். ஆனால் எவ்வாறு இருப்பினும் தண்டனை குற்றத்திற்கு ஏற்பவே அமைய வேண்டும் என்பதை குறிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுவன்றி குற்றத்தை விட அதிகமாக தண்டனை தந்தால் அது அநீதியும் வரம்பு மீறலும் ஆகும். அநீதி மற்றும் வரம்பு மீறலை இறைவன் விரும்புவதில்லை. எனவே இஸ்லாத்தில் முந்தைய மார்க்கங்கள் போன்று கூடுதல் குறைவுகள் இல்லை. அதன் மிக உயரிய முன்மாதிரி ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வில் தென்படுகிறது. குற்றவாளிகளுக்கு சீர்திருத்தம் ஏற்பட்டு விட்டதை பார்த்தபோது தமக்கு அளவில்லாத அநீதி இழைத்த பகைவர்களையும் மன்னித்து விட்டார்கள். அன்னார் மீது மற்றும் அன்னாரது சந்ததிகள், அன்னாரின் சஹாபாக்கள் மீது என்னென்ன அநீதிதான் இழைக்கப்படவில்லை. ஆனால் எதிரிகள் மன்னிப்பை கேட்டபோது இறைவன் மற்றும் அவனது ரசூலுடைய கட்டளைக்கு ஏற்ப வாழ்வை கழிக்க உறுதி கொண்டபோது அன்னார் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு மன்னித்து விட்டார்கள். ஹதீஸில் வருகிறது, ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகளார் ஹஜரத் ஸைனப் ரஸியல்லாஹு அன்ஹா மீது மக்காவிலிருந்து இடம்பெயர்ந்த வேளையில் ஒரு அநீதி இழைப்பவரான ஹிபார் பின் அஸ்வத் என்பவன் ஈட்டியை கொண்டு கொலை தாக்குதல் தொடுத்தான். அப்போது ஹஜரத் ஸைனப் ரஸியல்லாஹு அன்ஹா கர்ப்பமுற்றிருந்தார்கள். தாக்குதலினால் அவர்களுக்கு காயமும் ஏற்பட்டது. அன்னாரின் கர்ப்பமும் கலைந்தது. இறுதியில் அந்த காயமே அவர்களின் உயிர் எடுக்கும் காயமாக ஆகிவிட்டது. இந்த குற்றத்திற்காக அந்த கொலைகாரனுக்கு தண்டனை தருவதாக தீர்ப்பானது. மக்கா வெற்றியின் போது அம்மனிதர் எங்கோ ஓடிப்போய்விட்டார். ஆனால் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதினாவுக்கு திரும்பிய பிறகு ஹிபார் மதினாவில் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமூகத்தில் வருகை தந்தார். நான் தங்களை பார்த்து பயந்து ஓடிவிட்டேன். எனது குற்றமோ மிக பெரியது. எனக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு விட்டது. ஆனால் தங்களது மன்னிக்கும் பண்பும் கருணையும் தெரிய வந்தது. அதுவே என்னை உங்களிடம் விட்டு வந்துள்ளது என்று கூறினார். எனக்கு தண்டனை தரப்பட்டு விட்ட பிறகும் கூட உங்களது மன்னிக்கும் மாண்பினால் எனக்கு தைரியம் ஏற்பட்டு விட்டது. தங்களது மன்னிக்கும் பண்பு எத்துணை பரந்ததாக இருக்கிறது என்றால் அதனாலேயே துணிந்து உங்கள் முன் வந்துவிட்டேன். மேலும் கூறத் தொடங்கினார், அல்லாஹ்வின் நபியே, நாங்கள் அறியாமை மற்றும் இணை வைப்பில் மூழ்கி இருந்தோம். இறைவன் எங்கள் சமுதாயத்திற்கு உங்கள் மூலமாக நேர்வழி தந்தான், அழிவிலிருந்து காப்பாற்றினான். நான் எனது குற்றத்தையும் வரம்பு மீறலையும் ஒப்புக்கொள்கிறேன். எனது அறியாமையை கண்டும் காணாமல் பொறுத்தருளுங்கள். இந்த வகையில் அன்னார் தமது மகளாரின் கொலைகாரனை கூட மன்னித்தார்கள். ஹிபார்
போ, உம்மீது அல்லாஹ் கருணை காட்டிவிட்டான். அவன் உமக்கு இஸ்லாத்தை ஏற்க வாய்ப்பு தந்துள்ளான், உண்மையான தௌபா செய்வதற்கு வாய்ப்பு தந்துள்ளான் என்று கூறினார்கள். இதுபோன்று ஒரு மனிதர் காப் பின் ஜஹீர், இவன் முஸ்லிம் பெண்களை பற்றி அசுத்தமான வசைகவி இயற்றி வந்தான். அவர்களின் கண்ணியத்தின் மீது தாக்குதல் தொடுத்து வந்தான். அவனுக்கும் தண்டனை வழங்குவதற்கு தீர்ப்பாகி இருந்தது. மக்கா வெற்றி கிடைத்த போது காபுடைய சகோதரர் அவனுக்கு எழுதினார், மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது, நீ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று மன்னிப்பு கேட்பது சிறந்தது என்று. இந்த வகையில் அவர் மதீனாவுக்கு வந்து தனக்கு தெரிந்த ஒருவரது வீட்டில் தங்கினார். அதிகாலை தொழுகைக்கு மஸ்ஜித் நபவிக்கு வந்து ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொழுதார். பிறகு தன்னை அறிமுகம் செய்யாமலேயே, அல்லாஹ்வின் தூதரே, காப் பின் ஜஹீர் மனம் திருந்தியவராக வந்துள்ளார், உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறார், தாங்கள் அனுமதி தந்தால் அவர் உங்கள் முன் அழைத்து வரப்படுவார் என்றார். அன்னார் அவனை பார்த்ததில்லை, அறிந்திருக்கவில்லை, அல்லது துணியால் மூடிக்கொண்டு வந்ததனால் மற்ற சஹாபாக்களுக்கும் யார் என்று தெரியாமல் போயிருக்கலாம். எவ்வாறு இருப்பினும் யாரும் அவனை அடையாளம் காணவில்லை. எனவே வரட்டும் என்று அன்னார் கூறினார்கள். அவன், நான் தான் காப் பின் ஜஹீர் என்றான். உடனே ஒரு அன்சாரி எழுந்து அவரை கொல்ல முற்பட்டார். ஏனென்றால் அவரது குற்றத்திற்காக மரண தண்டனைக்கான தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையான பரிவு காட்டியவர்களாக கூறினார்கள், அவரை விட்டுவிடுங்கள், ஏனெனில் இவர் மன்னிப்பு கேட்டு வந்துள்ளார். பிறகு அவர் ஒரு கவிதை ஒன்றை ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் எடுத்து வைத்தார். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓர் அழகிய போர்வை ஒன்றை அவருக்கு வெகுமதியாக வழங்கினார்கள். ஆக தண்டனைக்காக தீர்ப்பளிக்கப்பட்ட ஒரு பகைவன் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உயிர் பிழைப்பதற்காக சென்றார். ஆனால் வெகுமதியும் கூட பெற்றவராக திரும்பினார். இதுபோன்று நிறைய சம்பவங்கள் அன்னாரின் வாழ்வில் கிடைக்கின்றன. அன்னார் சீர்திருத்தம் ஏற்பட்டுவிட்டால் தமது சொந்த பகைவர்களையும் கூட மன்னித்து விட்டார்கள். தமது நெருங்கிய சொந்தங்களின் எதிரிகளையும் கூட மன்னித்தார்கள். மேலும் இஸ்லாத்தின் எதிரிகளையும் கூட மன்னித்தார்கள். ஆனால் சீர்திருத்தத்திற்கு தண்டனை தருவது அவசியமான விடத்து தண்டனை தேவைப்படும் பொழுது தண்டிக்கவும் செய்தார்கள். இந்த முக்கியமான கட்டளையின் அசல் நோக்கம் சீர்திருத்தம் செய்வதாகவே இருந்ததை அன்றி பழி வாங்குவதாக இருந்ததில்லை. ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அஷோராவின் 41வது வசனமாகிய இதனை தமது நூல்களிலும் வழிகாட்டல்களிலும் பல இடங்களில் தெளிவுபடுத்தியுள்ளார்கள். அன்னார் தமது 13 நூல்களில் அல்லது அதனை விட அதிகமாக கூட இருக்கலாம் இதற்காக சான்றுகள் தென்படுகின்றன. அவற்றுள் 21, 22 இடங்களில் பல்வேறு இடங்களில் இது சம்பந்தமாக கூறியுள்ளார்கள். அதுபோன்று தமது சபைகளிலும் பல இடங்களில் இதனை கூறியுள்ளார்கள். இஸ்லாமிய போதனைகளின் தத்துவ ஞானம் என்ற நூலில் தண்டனை, மன்னிப்பு சம்பந்தமான தத்துவம் மற்றும் ரூஹை குறிப்பிட்டவாறு கூறினார்கள். தீமைக்கு தண்டனை அதனை போன்ற அளவே இருக்க வேண்டும். ஆனால் ஒருவர் பாவத்தை மன்னித்து விட்டால் அதுவும் மன்னிப்பினால் சீர்திருத்தம் ஏற்படும் என்ற நிலையில் மன்னிப்பார் என்றால், அதனால் எந்த கேடும் விளையாது என்றால், அதாவது மன்னிப்பிற்கான சரியான இடத்தில் செய்திருப்பார் என்றால், பொருத்தமில்லாத இடத்தில் செய்யாதிருப்பார் என்றால் அதற்கான பலனை பெறுவார்.
அதாவது மன்னிப்பவர் அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை பெறுவார். கூறினார்கள், என்ன நேர்ந்தாலும் எல்லா இடத்திலும் தீமையை எதிர்க்கவே கூடாது என்பது திருக்குர்ஆனின் போதனை அல்ல என்பது வெளிப்படை. சில இடங்களில் தீமையை எதிர்க்க வேண்டி வருகிறது. விஷமிகள் மற்றும் அநீதி இழைப்பவர்களுக்கு தண்டனை தரப்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல, மாறாக போதனையாவது அந்த சூழ்நிலையிலும் இடமும் அப்பாவத்தை மன்னிக்க வேண்டியதற்குரியதா அல்லது தண்டனை தர வேண்டியதா என்று பார்க்க வேண்டும். ஆகவே குற்றவாளியின் தரப்பில் அல்லது பொதுமக்கள் தரப்பில் யதார்த்தத்தில் எது சிறந்ததோ அதனை மேற்கொள்ள வேண்டும். கூறுகிறார்கள், சில நேரங்களில் ஒரு குற்றவாளி பாவத்தை மன்னிப்பதால் தௌபா செய்கிறார். சில வேளைகளில் சில குற்றவாளிகள் பாவத்தை மன்னிக்கும் பொழுது மேலும் பாவம் செய்ய துணிந்து விடுகிறார்கள். ஆகவே இறைவன் கூறுகிறான், குருடர்களை போன்று வெறுமே மன்னிக்கும் வழக்கத்தை கொள்ளாதீர்கள். எதனையும் பார்க்காமல் பாவத்தை மன்னித்து விட வேண்டும் என்பதல்ல. இந்த வேலை மட்டும் எஞ்சியிருக்கவில்லை. மாறாக கூறுகிறார்கள், கூர்ந்து ஆய்வு செய்து பாருங்கள், எப்போதும் சீர்திருத்தத்தையே கருத்தில் கொள்ளுங்கள். உண்மையான நன்மை எதில் இருக்கிறது, மன்னிப்பதிலா தண்டிப்பதிலா என்பதை சிந்தியுங்கள். ஆகவே எந்த ஒரு செயல் இடம் சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப இருக்குமோ அதனை செய்யுங்கள். கூறுகிறார்கள், மனித விவகாரங்களை பார்க்கும்போது தெளிவாக தெரிவதாவது, சிலர் காழ்ப்புணர்ச்சி மிக்கவர்களாக இருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால் பாட்டனின் பகைமையையும் நினைவில் வைத்திருக்கிறார்கள். அதுபோன்றே சிலர் மன்னிப்பு மற்றும் கண்டும் காணாமையின் வழக்கத்தை அதன் உச்சிக்கே கொண்டு செல்கின்றனர். பல நேரங்களில் இந்த வழக்கத்தால் சகிப்புணர்வு மற்றும் மன்னிக்கும் குணத்தை எந்த அளவுக்கு வெளிப்படுத்தி விடுகிறார் என்றால் அதனால் வெட்கமற்ற நிலை ஏற்பட்டு விடுகிறது. அது கண்ணியம், தைரியம், ரோஷம், கற்புடைமைக்கு நேர் எதிராக இருக்கின்றது. இன்னும் கூறுவதாயின் நன்னடத்தையின் மீது கரை ஏற்பட்டு விடுகிறது. அத்தகைய மன்னிப்பு கண்டும் காணாமையின் விளைவால் எல்லோருமே தௌபா தௌபா என்று கூறி எழுந்து விடுகின்றார்கள். அதாவது பிற மக்கள் இவர்களை அருவருப்புடன் பார்க்கின்றனர். இந்த கோளாறுகளால் தான் திருக்குர்ஆன் ஒவ்வொரு நல்லொழுக்கத்திற்கும் இடம், பொருள் என்னும் நிபந்தனையை வைத்துள்ளது. பொருத்தமில்லாத இடத்தில் வெளிப்படும் நல்லொழுக்கத்தை ஒப்புக்கொள்ளப்பட்டதாக வைக்கவில்லை. ஆகவே இந்த அடிப்படையான விஷயம்தான் இஸ்லாத்தின் தண்டனையின் தத்துவத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அதாவது நன்மை என்றால் என்ன என்பதை தேட வேண்டும். சீர்திருத்தம் எவ்வாறு ஏற்படும் என்பதை தேட வேண்டும். சில நேரங்களில் மன்னிப்பினால் சீர்திருத்தம் ஏற்படலாம். ஆனால் சில வேளைகளில் மன்னிப்பது தீமையாகிவிடுகிறது. தவறு செய்பவர் தமது தவற்றில் மேலும் துணிந்து விடுகிறார். அதுபோன்று சில நேரங்களில் தண்டனை தருவதுதான் நன்மையாகிவிடுகிறது. ஏனெனில் தண்டனையின் மூலமாகவே அவரை அவரது தீமையிலிருந்து தடுக்க முயற்சி செய்யப்படுகிறது. அதன் மூலம் அவர் பாவத்திலிருந்து தப்பி வருங்கால வாழ்க்கையை அழித்துக் கொள்வதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடிகிறது. ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையெல்லாம் மன்னித்தார்களோ அதற்கு உதாரணமாக 2 சம்பவங்களை கூறினேன். அவற்றில் இந்த மாற்றம் தென்படுகிறது. இஸ்லாத்தின் எதிரிகள், தவறான செயல்புரிவோர் சீர்திருத்தம் ஏற்பட்டு நன்மை செய்பவர்களாயினர், இஸ்லாத்திற்கு தொண்டு செய்பவர்கள் ஆகிவிட்டனர். ஆகவே இஸ்லாம் எல்லா காலத்திலும் தமது கட்டளையின் முக்கியத்துவத்தை மக்களை ஒப்புக்கொள்ள வைக்க கூடிய போதனைகளை உள்ளடக்கிய ஒரு மார்க்கமாக இருக்கின்றது. குற்றவாளிகளுக்கு எது சிறந்ததோ அதனை செய்யுங்கள். இக்காலத்தில் சிலர் மனித உரிமையின் கொடியை ஏந்தியவர்களாக திரிபவர்கள் ஒருபுறம் போய்விட்டனர்.
ஒருவருடைய குற்றம் எவ்வளவுதான் பெரிதாக இருப்பினும் மனிதாபிமானம் என்ற பெயரில் குற்றவாளிகளுக்கு எவ்வளவு சுதந்திரம் ஆதரவு தரப்படுகிறது என்றால், அநேக குற்றவாளிகளுக்கு அவர்தம் குற்றத்தின் உணர்வே அவர்களை விட்டு அழிந்து விட்டது. கொலைகாரர்கள் கொலை செய்திருந்தாலோ அல்லது அகம்பாவம் மற்றும் பெருமையில் தம்மை தவிர வேறு எவரது வாழ்வின் முக்கியத்துவமும் தென்படாத அளவுக்கு இருந்தாலோ அத்தகையோருக்கு மரண தண்டனையே தர வேண்டும். கொலையுண்டவரின் வாரிசுதாரர்கள் அவரை மன்னித்தால் தவிர. ஆனால் மேற்கத்திய உலகில் மனித உரிமை என்ற பெயரில் இவர்களுக்கும் தண்டனை தரப்படுவதில்லை. தமது சட்டங்களை திருத்தி இந்த தண்டனையே முடிவுக்கு கொண்டு வந்து விட்டனர். அத்தகையோருக்கு சீர்திருத்தமும் ஏற்படுவதில்லை, மாறாக அநீதிகளில் முன்னேறவே செய்கின்றனர். இன்னொரு உச்ச நிலைக்கு போய்விடுகின்றனர். முஸ்லிம் நாடுகளின் தலைவர்களுக்கு எதிரில் அந்நாட்டின் மக்கள் போராட்டம் நடத்தி அவரை பதவியிலிருந்து இறக்கி போடுகின்றனர். பிறகு அவர் மீது முறையாக வழக்கு தொடுத்து அவர் மீது தண்டனை விதிப்பதற்கு பதிலாக பொதுமக்கள் மூலம் அவர் அநீதியான முறையில் கொல்லப்படுகிறார். இவ்வாறு பொதுமக்கள் தமது தலைவர் மீது அநியாயம் செய்யும் பொழுது அவர்கள் பின்னால் சில சக்திகள் இருந்து தூண்டுகின்றனர். இஸ்லாம் எல்லாவிதமான கூடுதல் குறைவுகளையும் விட்டு தடுக்கிறது. பிறகு இஸ்லாம் தண்டனை சம்பந்தமாக செல்வந்தர்கள், ஏழைகள் எல்லோருக்கும் ஒரே விதமான நடைமுறையையே கூறியுள்ளது. எவ்வளவு தீமையோ அதே அளவுக்கு தண்டனை தருமாறு கூறுகிறது. இதற்காக சட்டங்களும் விதிமுறைகளும் ஏற்றிக்கொள்ள வேண்டும். நாம் பார்க்கிறோம், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் ஆட்சி நடத்திய போதும் அவர்களுக்கு பிறகு சில ஹலீஃபாக்களும் எவ்வாறு தண்டனை தரப்பட வேண்டும், தண்டனையின் நோக்கம் என்ன என்று அமல் செய்து காட்டினார்கள். பிறகு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், குற்றவாளியின் தரப்புக்கு எது சிறந்தது என்று மட்டும் பார்க்க கூடாது. சில வேளைகளில் குற்றவாளிகளை மட்டுமே கருத்தில் கொள்ளப்படுவதையும் பார்க்கிறோம். பொதுமக்களுக்கு எதுவும் சிறந்தது என்றும் பார்க்க வேண்டும். பெரிய ஒன்றிற்காக சிறியதை தியாகம் செய்வது அல்லது சமூகத்தின் பரந்துபட்ட பயனை கவனத்தில் கொள்வதும் கூட சில வேளைகளில் அவசியமாகும். எனவே எந்த ஒரு தண்டனையின் தீர்ப்பின் வேளையிலும் சமுதாயத்தில் ஒட்டுமொத்த அளவில் இதனால் என்ன தாக்கம் ஏற்படும் என்பதை பார்க்க வேண்டும். சில வேளையில் மன்னிப்பது சமூகத்தில் தவறான தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறது. பாருங்கள், இவ்வளவு பெரிய குற்றவாளி ஒரு தவறான வேலையை செய்துவிட்டு தப்பிவிட்டான் என்று கூறப்படும். பிறகு தீய இயல்புள்ளவர்கள் நாமும் கூட தவறான செயல் செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டால் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றார்கள். இந்த நிலை பிறகு குற்றவாளிகளுக்கு தவறு செய்ய துணிச்சலை தந்து விடுகிறது. இதனால் நல்ல மக்கள் அஞ்சத் தொடங்குகிறார்கள் அல்லது பொதுவாக மக்கள் அமைதி இழந்து விடுகிறார்கள். அந்த அமைதியின்மையை அகற்ற வழி என்ன என்று யோசிக்கிறார்கள். பெரும்பாலார் அத்தகைய சட்டமே இல்லாத சூழ்நிலையில் தம்மை பாதுகாக்கவே முயலுவர். சிலர் பாதுகாப்பின்மை காரணத்தினால் சட்டமில்லாத சூழ்நிலை இல்லாவிட்டாலும் கூட பாதுகாப்பின்மையின் காரணத்தினால் சட்டத்தை தமது கையில் எடுக்க முயற்சி செய்கின்றார்கள். துரதிருஷ்டவசமாக அருமையான இஸ்லாமிய போதனை இருந்தும் கூட முஸ்லிம் நாடுகளில் பெரும்பாலும் அத்தகைய ஒரு சூழ்நிலையை காண முடிகிறது. தண்டனை, மன்னிப்பு ஆகியவை நீதிக்கு புறம்பாக செயல்படுத்தப்படும் பொழுது அதுவே குற்றவாளிகளை உருவாக்குவதில் பெரும் பங்கு வகிக்கிறது. அதனால் மற்றவர்களும் அதே செயல்களை தாமும் செய்ய ஆரம்பித்து விடுகின்றார்கள். ஆகவே ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், தண்டனை தருவது, மன்னிப்பு தருவது ஆகியவற்றில் ஒரு பெரும் விஷயம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். தண்டனை அல்லது மன்னிப்பு ஆகியவற்றால் சமுதாயம் என்ன தாக்கத்தை பெறுகிறது? மன்னிப்பானது குற்றவாளிகளுக்கு தைரியத்தை தருகிறது என்றால்,
பிறகு தண்டனை தேவைப்படுமே தவிர மன்னிப்பு அல்ல. ஹதரத் மசீமது அலை இஸ்லாம் ஓரிடத்தில் இஸ்லாத்தின் அழகிய போதனையை தௌராத் மற்றும் இஞ்சிலின் போதனையுடன் ஒப்பிட்டு கூறினார்கள். இஞ்சிலில் எழுதப்பட்டுள்ளது, நீ தீமைக்கு எதிராக இருக்காதே. சுருக்கமாக இஞ்சிலின் போதனை குறைவின் பக்கம் குனிந்துள்ளது. சிறப்பான சூழ்நிலைகளின் கீழ் தவிர மனிதன் இதன்படி அமல் செய்யவே இயலாது. இன்னொரு புறம் தௌராத்தின் போதனைகளை பார்த்தால் அது கூடுதலின் பக்கம் குனிந்துள்ளது. இதிலும் ஒரே ஒரு அம்சத்தின் பக்கம் அழுத்தம் தரப்பட்டுள்ளது. உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், காதுக்கு காது, பல்லுக்கு பல் உடைத்து விட வேண்டும். இதில் மன்னிப்பு மற்றும் கண்டும் காணாமையின் பெயர் கூட இல்லை. அசல் விஷயமாவது இந்த வேதங்கள் குறிப்பான ஒரு காலத்திற்கும் குறிப்பான சமுதாயத்திற்கும் வந்தவை. ஆனால் திருக்குர்ஆன் நமக்கு என்ன தூய வழியை கூறுகிறது? அது கூடுதல் குறைவுகளை விட்டும் தூயதாகவும் மனித இயல்புக்கு ஏற்றதாகவும் உள்ளது. உதாரணமாக திருக்குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது, ஜஸாஉ சய்யத்தின் சய்யத்துன் மிஸ்லுஹா ஃபமன் அஃபா வ அஸ்லஹ வ அஜ்ருஹு அலல்லாஹ். அதாவது எத்துணை தீங்கு செய்யப்பட்டுள்ளதோ அதே அளவு தண்டனை தருவது அனுமதிக்கப்பட்டதாகும். ஆனால் எவராவது மன்னித்து விடுவார் என்றால், அந்த மன்னிப்பில் சீர்திருத்தம் கவனத்தில் கொள்ளப்பட்டிருக்கும் என்றால், இடம் சந்தர்ப்பத்திற்கு பொருந்தாததாக அது இல்லாத பட்சத்தில், இன்னும் சொல்வதாயின் சரியான இடத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் என்றால், அத்தகைய மன்னிப்பை தருவோருக்காக அவரது இறைவனிடமிருந்து அவருக்கு கூலி கிடைக்கும். பாருங்கள், இது எத்தகைய தூய போதனை! இதில் கூடுதலும் இல்லை, குறைவும் இல்லை. பழி வாங்குதலுக்கு அனுமதி உண்டு, ஆனால் மன்னிப்புக்கான வலியுறுத்தலும் உள்ளது. பழி வாங்குவதற்கான கட்டளையும் உள்ளது, ஆனால் அத்தோடு மன்னிப்புக்காக கவனமும் ஊட்டப்பட்டுள்ளது. இன்னும் சொல்வதாயின் இறைவனிடமிருந்து வெகுமதி கிடைக்கும் என்று ஆசை காட்டப்பட்டுள்ளது. நிபந்தனை, அதனால் சீர்திருத்தம் ஏற்பட வேண்டும். மூன்றாவது அம்சமாக திருக்குர்ஆன் சீர்திருத்தத்தின் நிபந்தனையை உலகின் முன் வைத்துள்ளது. இப்போது நடுநிலைமையின் இயல்புள்ள மனிதனுக்கு கடமையாவது, எந்த போதனை மனித இயல்புக்கு ஏற்றவாறு அமைந்துள்ளது, எந்த போதனை நல்லியல்பு வெறுக்கத்தக்க அளவில் உள்ளது, சுயமே இதனை ஒப்பாய்வு செய்து பார்க்க வேண்டும். இஸ்லாமிய போதனையில்தான் உலகின் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உள்ளது. அது தண்டனையை பற்றியதாக இருக்கட்டும் அல்லது மற்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும். ஒரு முறை மன்னித்து விட்டால் பிறகு காழ்ப்புணர்ச்சி மற்றும் குரோதத்தை உள்ளத்தை விட்டு அகற்றிவிடுங்கள். அன்னார் கூறுகிறார்கள், சிலரது உள்ளத்தில் எவ்வளவு காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது என்றால், பாட்டனுக்கு பாட்டன் காலத்து பிரச்சனைகளையும் நினைவில் வைத்திருக்கின்றனர், மன்னிப்பதில்லை. கூறுகிறார்கள், இது அதாவது காழ்ப்புணர்ச்சியை உள்ளத்தில் வைத்துக் கொண்டிருப்பது நம்பிக்கையாளரின் சிறப்பல்ல. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய என்ன முன்மாதிரிகள் இது பற்றி நம்முன் இருக்கின்றன. உஹது போரில் அபு சுஃபியானின் மனைவி ஹிந்து என்பவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சச்சா ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு உடைய சடலத்தை சிதைத்து மூக்கு, காது, பிற உறுப்புகளை வெட்டி சடலத்தின் உருவத்தையே குலைத்து விட்டார். அன்னாரின் ஈரலை கடித்து சுவைத்தார். அநீதியின் உச்சகட்ட வேலையை செய்தார். இன்னொரு புறம் இதனையெல்லாம் செய்த பின்பும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்மாதிரி எவ்வாறு இருந்தது? மக்கா வெற்றியின் போது ஹிந்து தம்மை மூடியவாறு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு வந்தார். வெளிப்படையாக அங்கு வர இயலாமல் இருந்தது. ஏனென்றால் அவர் செய்த இந்த அநீதிக்காக அவருக்கும் மரண தண்டனை நிர்ணயிக்கப்பட்டிருந்தது.
அன்னாரின் சபைக்கு வந்து பைஅத் செய்தார். அப்போது சில கேள்விகளை கேட்டார். ஹதரத் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது குரல் கேட்டு அறிந்து கொண்டார்கள். நீர் அபூ சுஃபியானின் மனைவி ஹிந்துவா என்று கேட்டார்கள். அவர் ஆம் அல்லாஹ்வின் தூதரே என்றார். அல்லாஹ்வின் தூதரே, இப்போது நான் உள்ளத்தால் முஸ்லிம் ஆகிவிட்டேன். முன்னர் நடந்தவற்றை மன்னித்து விடுங்கள். அன்னார் அவரை மன்னித்து விட்டார்கள். இதனால் அவருக்கு எத்தகைய தாக்கம் ஏற்பட்டது என்றால் அவரது நிலைமையே மிகவும் மாறிவிட்டது. வீட்டிற்கு சென்று அவர் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக விருந்து தயார் செய்தார். 2 ஆடுகளை அறுத்து சமைத்து அனுப்பினார். தற்போது கால்நடைகள் குறைவாக இருக்கின்றன, எனவே இந்த எளிய அன்பளிப்பை அனுப்புகிறேன் என்று கூறினார். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக துஆ செய்தார்கள். அல்லாஹ்வே, ஹிந்துடைய ஆடுகளில் பரக்கத்தை போடுவாயாக என்று. இதனால் அவரது ஆட்டு மந்தைகள் சமாளிக்க முடியாத அளவுக்கு பெருகின. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், ஒரு பிரிவினர் மன்னிக்கவே தெரியாதவர்களாக இருக்கின்றனர். ஏற்கனவே கூறப்பட்டது. பாட்டனின் பாட்டன் காலத்து மனத்தாங்கல்களையும் நினைவில் வைத்திருக்கின்றனர். இன்னொரு புறம் எத்தகைய தன்மானமற்ற மக்களாக இருக்கிறார்கள் என்றால் நேர்வழியில் நடப்பதில் ஒரு கரை ஏற்படும் அளவுக்கு மன்னிப்பின் பெயரில் ரோஷமின்மையை காட்டுகின்றனர். ஆக ரோஷமின்மையும் கூடாது, அநீதியும் செய்யக்கூடாது. ஒருவரது மகள் மற்றும் சகோதரி மீது தாக்குதல் தொடுக்கிறார் என்றால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அங்கு மன்னிப்புக்கான கேள்வி இல்லை. மன்னிப்பு மற்றும் ரோஷமின்மைக்கு இடையில் உள்ள வித்தியாசத்தை உணர முயற்சிக்க வேண்டும். ஆனால் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது என்பது நிபந்தனையாகும். நான் ஏற்கனவே கூறியது போன்று ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் பல இடங்களில் இது சம்பந்தமாக விளக்கியுள்ளார்கள். அன்னாரது மேலும் சில மேற்கோள்களை எடுத்து வைக்கிறேன். வெளிப்படையாக மேற்கோள்களை பார்க்கும் பொழுது ஒரே ஒரு கருத்து தான் தெரிகிறது. ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் அன்னார் எடுத்து கூறியுள்ளதில் பல்வேறு கோணத்தில் பல்வேறு போதனைகளாக அவை உள்ளன. ஒரு இடத்தில் அன்னார் கூறுகிறார்கள், தீமைக்கு தண்டனை அதை போன்ற அளவுக்கே செய்ய வேண்டும். ஒருவர் மன்னித்து விட்டால் அதனால் சீர்திருத்தம் ஏற்படும் என்றால், அதனால் கேடு விளையாது என்றால் இறைவன் அதனை கொண்டு திருப்தி அடைகிறான். அதற்கு அவன் நற்கூலி வழங்குவான். திருக்குர்ஆனின் அடிப்படையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பழிவாங்கவே செய்ய வேண்டும் என்பது அல்ல. எல்லா இடத்திலும் பழிவாங்குவதும் பாராட்டத்தக்கதல்ல. எல்லா இடத்திலும் மன்னிப்பதும் பாராட்டத்தக்கதல்ல. மாறாக இடம் சூழ்நிலையை உணர வேண்டும். பழிவாங்கல், மன்னிப்பு ஆகியவை இடம் சூழ்நிலையை அனுசரித்து செய்ய வேண்டுமே ஒழிய எந்த வரையறைக்கும் உட்படாத வகையில் அன்று. இதுவே திருக்குர்ஆனின் உத்தேசம். ஒருவரது நியத்து நல்லதாக இருந்தால் இறைவன் ஒரு மனிதரிடம் திருப்தி அடைகின்றான். அவரது செயலது நோக்கம் சீர்திருத்தமாக இருக்கின்றது. நன்மையின் சாயலே இல்லாத மனிதர் மன்னிப்பதால் இறைவன் திருப்தி அடைவதில்லை. அல்லது பழிவாங்கும் எண்ணத்தில் தண்டனை தருபவரிடத்தும் இறைவன் திருப்தி அடைவதில்லை. இந்த இரு விஷயத்தையும் முன்னிறுத்த வேண்டும். ரோஷமில்லாமல் போகும் அளவுக்கு மென்மையும் கூடாது, அதிலும் அல்லாஹ் திருப்தி அடைவதில்லை. அல்லது பழிவாங்கும் எண்ணம் கொண்டவரிடமும் இறைவன் திருப்தி அடைவதில்லை. அல்லாஹ் அவருடன் கோபம் கொள்கின்றான். ஆகவே இந்த இரு எல்லைகளையும் முன்னிறுத்தியவாறு மன்னிப்பு மற்றும் தண்டனைக்கான முடிவு எடுக்க வேண்டும். இது சம்பந்தமாக ஜமாத்தின் பொறுப்பாளர்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும். பொதுவாக கவனத்தில் கொள்ளப்படுகிறது தான். சிலருக்கு எதிராக தீர்ப்பாகிவிட்டாலோ பரிந்துரை செய்யப்பட்டாலோ பழிவாங்கும் எண்ணத்தில் தான் செய்யப்படுகிறது என்று நான் கூறவில்லை. ஆனால் நிச்சயமாக சில வேளைகளில் பரிந்துரை செய்பவரின் கவனம்
இயல்பாகவே கடுமை காட்டுவதன் பக்கம் செல்கிறது. சிலர் அளவுக்கு அதிகமாக மென்மை மற்றும் மன்னிப்பின் மீது கவனம் செலுத்துகின்றார்கள். இதனாலும் பிறகு கெடு விளைகிறது. ஆகவே தண்டனையும் வழங்குவதும் திருப்திகரமானதல்ல, மன்னிப்பதும் பாராட்டத்தக்கதல்ல. அசல் விஷயம் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதே ஆகும். சீர்திருத்தம் நோக்கமாக இருக்கும்போதுதான் அது கிடைக்கிறது. அதற்காக சம்பந்தப்பட்ட துறை முயற்சிக்க வேண்டும். அது முறையாமாவாக இருக்கட்டும், கசாவாக இருக்கட்டும், மிகவும் ஆழத்துக்கு சென்று பரிந்துரை செய்ய வேண்டும் அல்லது தீர்ப்பு வழங்க வேண்டும். அதன் மூலமே உண்மையான அமைப்பு நமக்குள் ஜமாத்துக்குள் உருவாக்க முடியும். அதுவே இறைவனது திருப்தியையும் பெற்றுத்தரும். அதற்காக இறைவனிடம் துஆவுடன் உதவி கேட்பதும் அவசியமாகும். என்ன முடிவெடுத்தாலும் துஆவுடன் எடுக்க வேண்டும். பிறகு காலத்தின் ஹலீஃபாவுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும். அதன் மூலம் எல்லா வகையான தீய தாக்கத்தில் இருந்தும் அவரும் சரி, யாருக்கு எதிராக புகார் செய்யப்படுகிறதோ அவரும் சரி, மேலும் ஜமாத் அமைப்பும் சரி பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஜமாத்தின் எந்த ஒரு தீர்ப்பும் நிம்மதி குலைவுக்கு காரணமாக ஆகாமலும் இருக்கும். இதுபோன்று ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் தமது நசீமே தாவத் என்ற நூலில் இதே கருத்தை கூறியவாறு கூறுகின்றார்கள். இஸ்லாத்தின் எதிரிகள், ஆட்சேபனையாளர்கள் இஸ்லாமிய போதனை பற்றி நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். இது போன்ற போதனை வேறு எந்த மார்க்கத்திலும் இல்லை என்பதை விளக்கி கூறுகின்றார்கள். எவராவது உங்களுக்கு துக்கம் தந்தால், உதாரணமாக பல்லை உடைத்து விட்டால், கண்ணை குத்தி விட்டால், அவருக்கு அதே அளவு தண்டனை தர வேண்டும். இந்நிலையில் அவரது பாவத்தை மன்னித்தால், அந்த மன்னிப்பால் நல்விளைவு ஏற்படும் என்றால், அதனால் சீர்திருத்தம் ஏற்பட முடியும் என்றால், உதாரணமாக ஒரு குற்றவாளி வருங்காலத்தில் அதிலிருந்து திரும்பி வருகிறார் எனில், சீர்திருத்தம் ஏற்படும் எனில் மன்னிப்பதே சிறந்தது. அந்த மன்னிப்பினால் இறைவனிடமிருந்து நற்கூலி கிடைக்கும். இப்போது பாருங்கள், இந்த வசனத்தில் இரு கோணத்திலும் எடுத்து வைக்கப்பட்டுள்ளது. மன்னிப்பு, பழிவாங்கல் இரண்டையுமே காலத்தின் தேவையுடன் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது. காலத்தின் தேவை என்பது இடம், சூழ்நிலைக்கு எது ஏற்றது என்று உணர்ந்து செய்வதாகும். இதுவே நுட்பமான அறிவுடன் செயல்படுவதாகும். இதன் மீதுதான் உலகத்தின் அமைப்பே நடைபெறுகிறது. தட்பம், வெப்பம் ஆகிய காலத்தை உணர்ந்து ஒன்றை பயன்படுத்துவதும் அறிவுடைமையாக இருக்கிறது. நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், ஒரே வகையான உணவின் மீது எப்போதும் அழுத்தம் தர இயலாது. சூடு, குளிர் என்று காலத்திற்கு ஏற்ப உணவு மாறுகிறது. கோடை காலத்தில் ஒரு சிலவற்றுக்கு முன்னுரிமை தருகிறோம், குளிர்காலத்தில் வேறு சில முன்னுரிமை பெறுகின்றன. உணவிலும் ஆரோக்கியத்தை சீராக வைப்பது தொடர்பாக பேசப்படுகிறது. கூறுகிறார்கள், விதிகள் எல்லா இடத்திலும் உண்டு. இயற்கையின் இந்த விதியை இங்கும் பயன்படுத்த வேண்டும். கூறுகிறார்கள், குளிர் மற்றும் கோடை காலத்தில் உடைகளையும் மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். அதுபோன்று நமது நல்லொழுக்க நிலையும் மாற்றத்தை விரும்புகிறது. எவ்வாறு உணவு சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுகிறதோ அதுபோன்று அல்லாஹ் தஆலா பருவநிலைக்கு ஏற்பவே உணவுகளையும் உருவாக்குகின்றான். அதுபோன்று தட்பவெப்ப நிலை சூழ்நிலைக்கு ஏற்ப ஆடைகளையும் மாற்ற வேண்டியிருக்கிறது. இவ்வனைத்தும் இயற்கை சட்டத்திற்கு ஏற்பவாகும். அதுபோன்று நமது நல்லொழுக்க நிலையும் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுதலை எதிர்பார்க்கிறது. இதனை தொடர்ந்து ஆடைகள் தொடர்பாக இன்னொன்றும் கூறுவேன். கோடை காலத்தில் இங்கு முற்றிலும் நிர்வாண உடை உடுத்தப்படுகிறது. குறிப்பாக பெண்கள் குளிர்காலத்தில் தலையில் ஸ்கார்ஃப் அணிந்து, கோட் அணிந்து காணப்படுகிறார்கள். பொருத்தமான உடையுடன் இருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம் பெண்கள், பர்தா அணியும் பெண்கள் குளிர்கால உடையாக இல்லாவிடினும் தலையை மூடும் முறையில் கோடை காலத்தில் தலையை மூடிவிட்டால் பெண்களின் உரிமை பறிக்கப்படுவதாக
குரல் எழுப்புகிறார்கள். அரசும் கூட எந்த அளவுக்கு இதில் தலையிடுகிறது என்றால் இதுவும் இரண்டாவது வகை தலையீடாகும். அதன் நோக்கம் சீர்திருத்தம் அல்ல, மாறாக நீதிக்கு புறம்பானதாகும். கடந்த சில நாட்களுக்கு முன் பிரதமரின் அறிக்கை வந்தது. பெண்கள் பொது இடங்களில் அல்லது பணிபுரியும் பெண்கள் தலையை மறைத்தவாறு திரையிட்டவாறு வந்தால் பணியிலிருந்து அவர்கள் நீக்கப்படுவார்கள் என்று சட்டம் கொண்டு வர யோசிக்கிறோம். இந்த உலகியல் சட்டங்கள் இன்னொரு பக்கம் சென்று விட்டன, இன்னொரு தீவிரவாதத்திற்கு போய்விடுகின்றன. இதனால் நிம்மதி குலைவு உருவாகிறது. இஸ்லாம் கூறுகிறது, அமைதி குலைவு ஏற்படுத்துகிற சட்டத்தை உருவாக்காதீர்கள், மாறாக சமுதாயத்திற்கு நல்லதாகவும் தனிநபருக்கு நல்லதாகவும் இருக்கிற சட்டங்களை இயற்றுங்கள். அத்தகைய முடிவை எடுப்பீர்கள் என்றால் அதனால் இறைவனும் திருப்தி அடைவான். எவ்வாறு இருப்பினும் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், இதுபோன்ற சூழ்நிலைக்கு ஏற்ப நமது நல்லொழுக்க நிலைகளும் மாற்றத்தை விரும்புகிறது. ஒரு சந்தர்ப்பம் மக்களிடம் திகிலை ஏற்படுத்தக்கூடிய இடமாக இருக்கிறது. அங்கு மென்மை கண்டும் காணாமையால் பணி குழம்பி விடுகிறது. சில காலம் மென்மையின் காலமாக இருக்கிறது. அங்கு திகிலை காட்டுவது பொருத்தமற்றதாகி விடுகிறது. சுருக்கமாக ஒவ்வொரு காலமும் இடமும் ஒரு விஷயத்தை விரும்புகிறது. எவர் சூழ்நிலையின் தேவையை கருத்தில் கொள்வதில்லையோ அவர் மிருகமாவார், மனிதர் இல்லை. அவர் காட்டு மிராண்டி, நாகரிகமான மனிதர் அல்ல. காலம் சூழ்நிலையின் தேவைக்கு ஏற்ப செயல்படுவதற்காக இயற்கை சட்டத்தின் உதாரணத்தை தந்துள்ளார்கள். உணவிலும் சமநிலை பேண வேண்டியுள்ளது. ஒரே வகை உணவையே உண்டு கொண்டிருக்க இயலாது. இக்காலத்தின் நியூட்ரிஷன் நிபுணர்கள் பெரும் பெரும் பட்டியல்களை போட்டு தருகின்றனர். இவ்வாறு உணவு உண்ணுங்கள் என்கிறார்கள். எனவே அவர்கள் பொருத்தமான உணவுகளை கொண்டு தமது நோயாளிகளை குணப்படுத்தவே செய்கிறார்கள். அதுபோன்று பருவநிலைக்கு ஏற்ப நமது ஆடைகள் உள்ளன. இதே சட்டம்தான் நமது நல்லொழுக்க நிலைக்கும் பொருந்தும். கூறுகிறார்கள், சில வேளை மென்மை மன்னிப்பால் காரியம் கெட்டுவிடுகிறது, சில வேளை தண்டனையால் காரியம் கெட்டுவிடுகிறது. ஆகவே மனித இயல்பை எல்லா இடத்திலும் சரியாக பயன்படுத்துவது அவசியமாகும். இயல்புக்கு ஏற்றவாறு மாற்ற வேண்டும். சீர்திருத்தத்திற்காக எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களும் இயல்பிற்கு ஏற்பவே இருக்க வேண்டும். இதுதான் மனிதன் மற்றும் மிருகத்திற்கு இடையில் உள்ள வித்தியாசமாகும். பிறகு இன்னொரு இடத்தில் கூறுகிறார்கள், திருக்குரான் பயனற்ற மென்மை மற்றும் கண்டும் காணாமையை தரவில்லை. இதனால் மனித நல்லொழுக்கம் தடம் புரண்டு விடுகிறது. முழு அமைப்புமே சிதைந்து போய்விடுகிறது. மாறாக ஒருவர் சீர்திருத்தத்திற்காக மன்னிப்பு செய்யப்பட வேண்டும். மன்னிப்பும் கண்டும் காணாமையும் காரணமில்லாமல் செய்யப்பட்டால் அமைப்பே சிதைந்து போய்விடும். மனிதனுக்குள் ஒரு கட்டுப்பாடின்மை உருவாகிவிடும். தமது எல்லையை விட்டு வெளியில் செல்ல ஆரம்பித்து விடுகின்றான். அமைப்பு நிலை நிற்பதில்லை. ஆகவே எவருக்கு சீர்திருத்தத்திற்காக தண்டனை கிடைக்கிறதோ அவர் பிடிவாதம் காண்பிப்பதற்கு பதில் நாம் நம்மை எவ்வாறு சீர்திருத்துவது என்பதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். அதற்காக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், தம்மை சீர்திருத்த வேண்டும். ஜமாத்தில் எந்த தண்டனையும் எந்தவித பழிவாங்குதலுக்காகவும் தரப்படுவதில்லை. நான் ஏற்கனவே கூறினேன், சீர்திருத்தத்திற்காகவே தரப்படுகின்றது. அதற்கு தான் முயற்சி செய்ய வேண்டும், செய்யவும் படுகிறது. பொறுப்பாளர்களின் தவறு மட்டுமல்ல, மாறாக தனிநபர் தவறுகளும் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் தமது அன்றாட விவகாரங்களில் தமக்கிடையில் உள்ள தொடர்புகளில் ஆய்வு செய்ய வேண்டும். தாம் பிறரை பற்றி என்ன சிந்திக்கிறோம் என்றும் தம்மை பற்றி என்ன சிந்திக்கிறோம் என்றும் ஆய்வு செய்ய வேண்டும். இதனால் சமுதாயத்தில் ஓர் அழகு உருவாகிறது. எனவே அசல் விஷயம் இதுவாகும். எப்போதும் இதனை நினைவில் கொள்ள வேண்டும்.
ஒவ்வொரு செயலும் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக இருக்க வேண்டும். இது நடந்தால் சீர்திருத்தம் ஏற்படும். ஒரு சந்தர்ப்பத்தில் ஹதரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், தீமைக்கு அதை போன்ற அளவு பதில் தர வேண்டும். ஆனால் ஒருவர் மன்னிப்பார் என்றால் அந்த மன்னிப்பும் பொருந்தாத இடத்தில் மேற்கொள்ளப்பட்டதாக இருக்கக்கூடாது. மாறாக அந்த மன்னிப்பின் நோக்கம் சீர்திருத்தமாக இருக்க வேண்டும். அத்தகைய மன்னிப்பின் கூலி இறைவனின் பொறுப்பில் உள்ளது. உதாரணமாக, திருடனை விட்டுவிட்டால் அவன் மேலும் தைரியம் பெற்று கண்ணமிடுவான், அவனுக்கு தண்டனை தர வேண்டும். ஆனால் இரு பணியாளர்கள், அவர்கள் ஒருவர் தவறு செய்துவிட்டு வெட்கப்படுகிறார் என்றால் அவரை கண்டும் காணாமல் விடுவது அவரை சீர்திருத்தி விடுகிறது. அவருக்கு தண்டனை தருவது, கடுமையான தண்டனை தருவது பொருத்தமானதல்ல. சிலர் சைகையை கூட புரிந்து கொள்கின்றனர். எனவே அவர்களுக்கு எதுவும் சொல்லக்கூட தேவை ஏற்படுவதில்லை. அவர்களை பார்ப்பதனாலேயே அவர்கள் சீர்திருத்தம் பெற்று விடுகின்றனர். ஆனால் மற்றவர் வேண்டுமென்றே விஷமம் செய்கிறார், அவரை மன்னித்தால் தடம் புரண்டு விடுகிறார். அவருக்கு தண்டனையே கொடுக்க வேண்டும், அப்போது சரியாகிறார். சரியான கட்டளையை திருக்குர்ஆன் தான் தந்துள்ளதா, இஞ்சில் தருகிறதா? இயற்கை சட்டம் எதனை விரும்புகிறது என்று கூறுங்கள். அது இடம் சூழ்நிலைக்கு ஏற்ப தேவையை உணர்ந்து செயல்படுவதை விரும்புகிறது. இந்த மன்னிப்பின் போதனையின் நோக்கம் சீர்திருத்தமாக இருக்கும் என்றால் அத்தகைய போதனைக்கு ஈடு இணையானது எதுவும் இல்லை. இறுதியில் அதன்படியே ஒரு பண்பட்ட மனிதன் செல்ல வேண்டியது இருக்கிறது. இந்த போதனைப்படி அமல் செய்வதனால் மனிதனிடம் உள்ள அனைத்து ஆற்றல்களும் தொலைநோக்கு சிந்தனையும் அதிகமாகிறது. அதாவது இவ்வாறு கூறப்பட்டுள்ளது, எல்லா வகையான சாட்சிகளையும் பாருங்கள், தொலைநோக்குடன் ஆய்வு செய்யுங்கள். இஸ்லாம் கட்டுப்பாடுகள் விதிக்கிறது, ஆய்வு செய்வதிலிருந்து தடுக்கிறது என்று கூறுகின்றனர். ஆனால் கட்டளையை பாருங்கள், இதனால் சிந்தனை மற்றும் தொலைநோக்கின் சக்தி அதிகரிக்கிறது, முயற்சிக்கும் ஆற்றல் உருவாகிறது. கூறுகிறார்கள், மன்னிப்பினால் பயனிருந்தால் மன்னியுங்கள், ஆனால் மிக தீயோரும் விஷமியுமாக இருந்தால் ஜஸாவு சய்யாத்துன் சய்யாத்தும் மிஸ்லுஹாவின்படி அமல் செய்யுங்கள். இது போன்றுதான் இஸ்லாத்தின் பிற தூய போதனைகளும் இருக்கின்றன. எல்லா காலத்திலும் இந்த இரு விஷயங்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். காரணம், நாம் சீர்திருத்தி தீமைகளை தடுக்க வேண்டும், சமுதாயத்தில் அமைதியை உருவாக்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை திருப்திப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அவன் அநீதி இழைப்பவர்களை விரும்புவதில்லை. அல்லாஹ் தஆலா நமக்கு திருக்குர்ஆனின் போதனைகளை புரியவும் அமல் செய்யவும் வாய்ப்பளிப்பானாக. தொழுகைக்கு பிறகு நான் ஒரு காயப் ஜனாசா தொழுவிப்பேன். இவர் கண்ணியத்திற்குரிய மும்தாஸ் அஹ்மத் சிந்தி உடையது. இவர் ரப்வாவின் மேற்கு பகுதியை சார்ந்தவர். பிலால் மஹமூத் மும்தாஸ் சித்திக் சாப் மர்ஹூமை 2016 ஆண்டு ஜனவரி 11 அன்று இரவில் ரப்வாவில் ஷஹீதாக்கி உள்ளார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் இரவில் தனது வீட்டிற்கு போய்க் கொண்டிருந்தார். அடையாளம் தெரியாத மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் சுட்டு கொன்றார்கள். விவர அறிக்கைக்கு ஏற்ப இவர் சுமார் இரவு 9 மணிக்கு பிலால் மார்க்கெட்டில் இருந்த தனது கடையில் இருந்து வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாதவர்கள் மோட்டார் சைக்கிளில் வந்து சுட்டனர். 5 குண்டுகள் பிலால் சாப் மீது பட்டன. அதில் 2 தலையில் பட்டது. ஃபஸ்லே உமர் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டார். அங்கு முதலுதவி செய்யப்பட்ட பிறகு ஃபைசலாபாத்தில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். அங்கு டாக்டர்கள் நிலைமை சற்று சீராக வேண்டி எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். குண்டுகளை எடுப்பதற்கு ஆபரேஷன் செய்யவில்லை.
அதற்கு முன்பே வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 1989 பிலால் நகர் மீர்பூர் காஸ் மாவட்டத்தில் பிறந்தார்கள். வக்ஃபே நவுடைய அருளுக்குரிய திட்டத்தில் இருந்தார்கள். மெட்ரிக் வரைதான் கல்வி பயின்றிருந்தார்கள். 2003 தந்தையார் வஃபாத்தாகிவிட்டார்கள். பிறகு இந்த குடும்பம் ரப்வாவுக்கு வந்துவிட்டது. 2008 தனது வக்ஃபை புதுப்பித்தவாறு சதுர் அஞ்சுமன் அஹ்மதியாவின் வசியத் அலுவலகத்தில் ஊழியராக நியமிக்கப்பட்டார். வஃபாத் வரை அங்கேயே பணி செய்து வந்தார். மாலை நேரத்தில் சிறிது நேரத்திற்காக தான் நடத்தி வந்த சிறிய கடைக்கு சென்று வருவார்கள். தமது வட்டாரத்தில் ஜமாத்துக்காக பல பணிகளை செய்யும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. தற்போது அவர் வசியத் செக்ரட்டரியாகவும் இருந்தார். மர்ஹூமின் திருமணம் 2015 ஏப்ரலில் தான் நடந்தது. அவரது மனைவி கர்ப்பமாகவும் இருக்கிறார். அல்லாஹ் அருள் செய்வானாக. வரக்கூடிய சந்ததிக்கும் அருள் புரிவானாக. மிக மிக கண்ணியமான எளிய மனிதர், நற்குணங்களையும் அபிமானமும் உள்ளவர், நல்ல உழைப்பாளி, கட்டுப்படக்கூடியவர். ஹிலாஃபத்துடன் ஆழிய தொடர்பு இருந்தது. ஒவ்வொருவருடனும் மரியாதையுடனும் அன்புடனும் பழகுவார். நெருங்கிய உறவினருடனும் அன்பு தொடர்பு கொண்டவர். தாயாரையும் சகோதரிகளையும் மிகவும் நேசிப்பவர். மனைவி முபஷிரா பிலால் சாஹிபா, தாயார் முபாரக்கா மும்தாஸ் சாஹிபா, ஒரு சகோதரர், 2 சகோதரிகளை நினைவாக விட்டு சென்றுள்ளார். இவரை பற்றி முன்னாள் செக்ரட்டரி மஜ்லிஸ் கார்பதாஸ் மற்றும் தற்போதைய செக்ரட்டரி இருவருமே எழுதியுள்ளார்கள். மிகவும் திறமையானவர், உழைத்து பணி செய்பவராக இருந்தார். ஒருபோதும் சோம்பல் அசட்டை காட்டியதில்லை. எப்போதும் புன்னகைத்த வண்ணம் இருப்பார். அலுவலகத்துக்கு நேரத்துக்கு வருவார். சொன்ன வேலையை ஓடிக்கொண்டு செய்வார். அத்தகைய பணியாளர்கள் குறைவாகவே கிடைக்கின்றனர். எப்போதும் புன்முறுவலுடன் இருப்பார். கட்டுப்படுதலில் மிக உயரிய நிலையில் இருந்தார். ஜமாத்து பணிகளில் சுறுசுறுப்பாக பங்கெடுப்பவர். நசீர் சாப், ஜெனரல் செக்ரட்டரி கர்பதாஸ் எழுதுகிறார், கலாஃபத்துடன் இவருக்கு இருந்த தொடர்பை பார்த்து எங்களுக்கே பொறாமையாக இருக்கும். அல்லாஹ் தஆலா மர்ஹூமுடைய தகுதியை உயர்த்துவானாக. அவரது நினைவாக விட்டு செல்லப்பட்டவர்களுக்கும் பொறுமையையும் தைரியத்தையும் வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.